சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கணிப்பு. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக ஒரே நாளில் 10 பேர் உயிரிழப்பு. டெல்லி, ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் கங்கை நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. பக்தர்கள் நதிக்குள் இறங்காமல் கண்காணிக்கும் பேரிடர் மீட்புப் படையினர். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் சாலைகளில் குளம் போல தேங்கிய மழைநீர். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை. உத்தராகண்ட் மாநிலம் சுர்கந்தா தேவி பகுதியில் இடிந்து விழுந்த கட்டடங்கள். கனமழை தொடர்வதால் நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் மக்களுக்கு எச்சரிக்கை. Oh my God! Picture हो यार भाई के. कार भी open. ये भाई मतलब खंबे निकलेंगे तो यार भाई. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 4வது நாளாக தொடரும் மீட்பு பணி. இதுவரை 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணி தீவிரம். இமாச்சல பிரதேசத்தை சூழ்ந்த கடும் மேகமூட்டம். ரம்மியமான சூழலை ரசித்து மகிழும் மக்கள். கடுமையான வெப்பத்தால் ஜெர்மனியில் 5120 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் பொது சுகாதார மையம் அறிவிப்பு. உயிரிழந்தவர்களில் 4270 பேர் 75 வயதை கடந்த முதியவர்கள் என்றும் ஆண்களை விட பெண்களே அதிகம் என்றும் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. மூன்று நாட்களாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம். கொள்முதல் விலை 6 ரூபாய் 50 காசுகளிலிருந்து 6 ரூபாய் 55 காசுகளாக உயர்வு. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் இடைத்தேர்தலை அறிவிக்க உயர்நீதிமன்றம் தடை. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தலை அறிவிக்க தடை விதிப்பு. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரிய வழக்கு. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலர், முதல்வர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். கரூரில் 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கினார் முதல்வர் விஜய். சாந்தி என்பவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகையை வழங்கிய முதல்வர்.
அவர் எங்களாலையும் பேச முடியல, அவராலையும் பேச முடியல. அவரும் அழுதார், நாங்களும் அழுதோம். இதுதான் நடந்தது. வீடு ஏற்பாடு பண்ணி தரமா, உங்களை பார்த்துக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது வேலையில் நான் எம்பட சார்பாக நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேமான்னு சொல்லியிருக்கேன். அழுதுட்டாருங்க சார், திரும்பி அழுதுட்டாருங்க சார். அது அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க சார். அது தாவேகா நிகழ்ச்சி என்று பார்க்காமல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கான உதவி என பார்க்க வேண்டும். கரூரில் 31 பேருக்கு அரசு பணி வழங்குவது குறித்து திருமாவளவன் கருத்து. கட்சி சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்கிற ஒரு பார்வை முக்கியமானது. ஆகவே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு மட்டுமில்லாமல் இதுபோல பாதிக்கப்படுகிற யாருக்கும் அரசு பணி வழங்குவது என்பதை ஒரு நடைமுறையாக கொண்டு வருவது நல்லது என்று நான் கருதுகிறேன். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது ஆபத்தான முன்னுதாரணம் என தினகரன் விமர்சனம். அரசு பணி என்பது அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள சம வாய்ப்பு கொள்கையின் அடிப்படையில் வழங்க வேண்டிய பொது உரிமை என்றும் கருத்து. கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்காலிக பணி ஆணை வழங்கலாம். இந்த விவகாரத்தில் நீதிமன்றமே இறுதி முடிவெடுக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. கரூரில் அரசு பணி வழங்குவதற்கு எதிரான வழக்கில் டிஎன்பிஎஸ்சியை இணைத்தது நீதிமன்றம். வழக்கு விசாரணை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கரூரில் அரசு வேலை வழங்குவது குறித்து சட்டமன்றத்தில் அறிவிப்பு ஏதேனும் வெளியிடப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைதானே, அதில் என்ன தவறு என்றும் கருத்து. கரூரில் மக்களை சந்தித்த முதல்வர் விஜய். விழா மேடைக்கு முதல்வரை வரவேற்ற இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் சில காயங்களை மறக்க முடியாது என உரையை தொடங்கிய முதல்வர் விஜய். கரூர் சம்பவம் அதிக வலியை தந்ததாகவும் வேதனை. ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். கூட்டம் அதிகமாக இருப்பதாக பெரம்பலூரில் தடுத்த காவல்துறை கரூரில் எங்களை தடுக்காதது ஏன்? கரூர் காவல்துறை தடுத்திருந்தால் அங்கே சென்றிருக்கவே மாட்டேன் என்றும் முதல்வர் விஜய் வேதனை. அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. கரூரில் காவல்துறையினர் எச்சரித்திருந்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்போம். ஆனால் காவல்துறையே சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று நாடகம் போட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாரு. கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் நினைவாக நினைவு சின்னம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும்.
லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு ஆஜராகாத விவகாரம். சிகிச்சை என கூறி சிங்கப்பூருக்கு சென்றுவிட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க. அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. தான் நடித்த வேட்டைக்காரன் படத்தின் பாடலை பாடி கரூரில் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக விமர்சித்த விஜய். வேட்டைக்காரனை கண்டு அஞ்சி ஓடுவதாகவும் சாடல். கொள்ளை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும். முதல்வர் விஜய்க்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி. இடைத்தேர்தலுக்காகத்தான் முதல்வர் விஜய் கரூருக்கு சென்றதாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. விஜய் பயந்து ஓடியதே கரூரின் நினைவு சின்னம் என்றும் விமர்சனம். காரணம் இடைத்தேர்தல். இனி அவர் போதெல்லாம் இடைத்தேர்தல் தான் போவார் அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டு. ஓடு 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 என்ன கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடு ஓடு ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். வரும் இடைத்தேர்தலில் திமுகவை வெளுத்துவிடுமாறு மக்கள் மத்தியில் பேசிய முதல்வர் விஜய். தீய சக்தி திமுகவை திருத்தவும் முடியாது, தானாகவும் திருந்தாது என்றும் விமர்சனம். தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேறு வேறு இல்லை என திமுக அதிமுகவை விமர்சித்த முதல்வர் விஜய். இரண்டு கட்சிகளும் கூட்டு களவாணிகள் இல்லை என்பதை இடைத்தேர்தலில் நிரூபியுங்கள் என்றும் சவால். இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க. கரூரில் உதவியது யார், ஓடியது யார் என மக்களுக்கு தெரியும் என திமுக எம்பி கனிமொழி பதில். முதல்வர் விஜய் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். கரூருக்கு விஜய் தாமதமாக சென்றதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என டிகேஎஸ் இளங்கோவன் குற்றச்சாட்டு. பலரை மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றியது திமுக அரசுதான் என்றும் விளக்கம். 7:30 மணி வரை மக்களை நிறுத்தி வைத்த ஒற்றை காரணத்தினால் ஆங்காங்கே அவர்கள் மயங்கி விழுந்தார்களே தவிர அங்கே கலவரம் நடக்கவில்லை, தள்ளுமுள்ளு நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் உடல் எந்த அளவுக்கு அந்த வெயிலை தாங்கும், குடிக்க தண்ணீர் இல்லை, தாகம், தவிப்பு, இதிலே மயங்கி விழுந்தார்கள். அன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் மற்ற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அந்த 100 பேரில் 60 பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறையை தாவேக அரசு ஒருபோதும் ஏற்காது என கரூரில் முதல்வர் விஜய் திட்டவட்டம். தமிழகத்துக்கான இடங்களை பறிபோக விடமாட்டோம் என்றும் உறுதி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது,
அது பறிக்கவும் விட மாட்டோம். ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு அனைவரும் பேசுகின்றனர், ஆனால் நடவடிக்கை இல்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்புடைய வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம் என்றால் தேவையற்ற சிக்கலை உருவாக்கிவிடும் என நீதிபதி கருத்து. கரூர் புகழிமலை முருகன் கோயில், கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் நிலங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் புகார். 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்தை தாரை வார்க்க முதல்வருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்றும் கேள்வி. இந்த 3085 ஏக்கரையும் பட்டா நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கான்ற செய்தி வந்திருக்கிறது. இது தமிழக அரசு மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்து கோயிலுடைய இடங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறாரா? கரூரில் கோயில் நிலத்தை பட்டா போட்டு வழங்கியதில் விதிமீறல் இல்லை. நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதை நயினார் புரிஞ்சுக்கணும். 10,000 குடும்பங்களை இந்த அரசு ஒரு 30,000-40,000 மக்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. 1963 ஒரு சட்டம் போடப்பட்டு தமிழக அரசு அப்பதான் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன சட்டம் போட்டு என்ன கொடுத்தார்களோ அதை இப்பொழுது ரெகுலரைஸ் பண்ணிருக்கோம். அதுல எந்த விதிமீறலும் கிடையாது. கோயில் நிலத்தை எதுவுமே கொடுக்கல. கரூரில் 850 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைகிறது தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை. அடிக்கல் நாட்டினார் முதல்வர் விஜய். திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக லஞ்சம் இருந்ததாக காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஒரு நாளும் லஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளாது என்றும் பேச்சு. வேலை சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளை கழிச்சிடுவோம். லஞ்சத்தை இனி இந்த தமிழக அரசு விஜய் சார் தலைமையிலே ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளும். அதைத்தான் இளைஞர்கள் விரும்புகிறார்கள். தூத்துக்குடியில் மின்னணு கழிவுகளை பொதுமக்களிடமிருந்து பெற்று மறுசுழற்சி செய்ய ஏற்பாடு. பழைய பின் என்ற அமைப்பை தொடக்கி வைத்தார் திமுக MP கனிமொழி. அவதூறு வழக்கில் கைதான போது தாவைக்காவில் இணைய சொல்லி மிரட்டியதாக குற்றம் சாட்டிய விவகாரம். அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை. தமிழகத்திற்கு கடந்த 5 மாதங்களில் மட்டும் 19 கோடி பேர் சுற்றுலாவுக்காக வருகை. சர்வதேச பயணியரின் முதல் விருப்பமாக உள்ள மாமல்லபுரம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் 1875 கோடியில் நீர்த்தேக்கம் கட்ட தமிழக அரசு திட்டம். புலிகள் காப்பக எல்லைக்கு வெளியே திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு பரிந்துரை. சென்னை திருவான்மியூரில் சமையல் எரிவாயு சிலிண்டரில் கசிவு. கேஸ் சிலிண்டரை வீட்டிலிருந்து வெளியே தூக்கி வீசிய நபரால் பரபரப்பு. ஆஸ்திரேலிய பிரதமரை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் அங்குஸ் டெய்லருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருதரப்பு வர்த்தகம் குறித்து விவாதித்ததாக மோடி பதிவு. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பயணங்களை தொடர்ந்து நியூசிலாந்து சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ஆக்லாந்து விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.
நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட மறைந்த ஒளிப்பதிவாளர் செழியனின் உடலுக்கு பலரும் அஞ்சலி. சீமான் மற்றும் திரைத்துறையினர் மரியாதை. சுவையூட்டிகள் மதுபானம் தயாரிக்கப்பட்ட ஆண்டு குறித்த விளம்பரங்களில் விதிமுறைகளை மீறியதாக மதுபான நிறுவனங்களுக்கு நோட்டீஸ். உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நடவடிக்கை.